தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மார்க்கெட்டுக்கு என்னென்ன தமிழ் சேனல்கள் புதுசா வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். நீங்க யாராவது இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட புத்தம்புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ க்ரோ ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலோட நேம் பாத்தீங்கன்னா தமிழன் ஃபுட். இந்த தமிழன் ஃபுட் சேனல்ல முழுக்க கிராமத்து பாணியில சமைத்து காட்டப்படும். இந்த சேனலுக்கு நீங்க இன்னும் விசிட் பண்ணி பார்க்கலன்னா விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். ஸோ விசிட் பண்ணி அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட்டை தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 2019லயே இந்த சேனல்கள் எல்லாமே லான்ச் ஆகிறதா எல்லாமே பேசிக்கிட்டாங்க. பட் 2019ல இந்த சேனல்ஸ் லான்ச் ஆகல. பட் இதுக்கான லைசன்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நெட்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி நெட்வொர்க். ஜி நெட்வொர்க்ல அதர் லாங்குவேஜ்ல நிறைய சேனல் இருந்தாலும் பட் தமிழ் லாங்குவேஜ்ல ஜி தமிழ் ஒன்னு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுக்காக அவங்க இன்னொரு சேனல் கொண்டு வர போறாங்க. ஸோ மற்ற சேனலுக்கு போட்டியா இந்த சேனலை கொண்டு வர போறாங்க. அது என்ன சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி திரை. ஜி திரை அப்படின்ற இந்த சேனலை அவங்க மார்க்கெட்ல புதுசா லான்ச் பண்ண போறாங்க. இது 2019லயே லான்ச் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ இப்போ 2019 தான். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 2019 முடியறதுக்குள்ள இந்த சேனலை நாங்க லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லைசன்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஜி திரையில என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த ஜி திரையில முழுக்க 24 ஹவர்ஸும் உங்களுக்கு மூவிஸ் பிளே ஆகும். ஸோ இப்போ நீங்க பாக்குற சன் நெட்வொர்க்ல KTVல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸும் மூவிஸ் பிளே ஆகும். நடுவில் ஆட்ஸ் வரும். அதே மாதிரி அந்த ஜி திரையை கொண்டு வர போறாங்க. 24 ஹவர்ஸ் ஆட், நடுவில் ஆட் வரும். ஸோ இந்த KTV மாதிரியே தான் அந்த ஜி திரையை கொண்டு வர போறாங்க. ஸோ இது ஒரு அப்டேட் ஆனது இப்போ நம்மளுக்கு புதுசா கிடைச்சிருக்கு. ஸோ இது 2019லயே லான்ச் பண்ண வேண்டியதுதான். பட் லான்ச் பண்ணல. ஸோ அதுக்காக இந்த வருஷத்துக்கு முடியறதுக்குள்ள லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லைசன்ஸ் அப்ரூவல் எல்லாமே முடிஞ்சது. ஸோ இதுல உங்களுக்கு 24 ஹவர்ஸும் மூவிஸ் பிளே ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற சேனல் இதே ஜி நெட்வொர்க்ல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஜி திரை அப்படின்ற ஒரு சேனலை அவங்க ஆட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தமிழ்ல நிறைய விதமான நியூஸ் சேனல் இப்ப வந்துருச்சு. ஸோ அது எல்லாமே இப்ப NCFக்கு கீழே தான் வருது. எதுவுமே பெய்டு சேனல் கிடையாது, ஜெயா பிளஸ் தவிர. ஸோ மற்ற TRP ரேட்டிங்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற சேனல் கூட இந்த NCFக்கு கீழே தான் வருது. ஸோ அதனால இவங்க ஜி நியூஸ் தமிழ் அப்படின்ற புது டிவியை கொண்டு வர போறாங்க. மற்ற செய்தி சேனலுக்கு காம்படிஷன் அதை கொண்டு வர போறாங்க. ஸோ இதோட லைசன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லைசன்ஸ் அப்ரூவல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவும் 2019ல அப்டேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ லேட் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த வருஷத்துக்கு முடியறதுக்குள்ள அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சேனலோட நேம் பாத்தீங்கன்னா ஜி நியூஸ் தமிழ். ஸோ இந்த சேனல் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா மற்ற நியூஸ் சேனலுக்கு ரொம்ப ஒரு காம்படிஷனா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது புதிய தலைமுறை. ஸோ இந்த புதிய தலைமுறை டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் நியூஸ் சேனல்லே நிறைய விதமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சது. ஸோ இந்த புதிய தலைமுறை டிவியானது ஆல்ரெடி ஒரு புது யுகம் அப்படின்ற ஒரு சேனலை ஆரம்பிச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அதுல மூவிஸ் பிளே ஆகாது. ஜஸ்ட் அதுல வெறும் சீரியல்ஸ் மட்டும்தான் பிளே ஆகும். அது மட்டும் இல்லாம சில கலை நிகழ்ச்சிகள் பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி புது யுகம் அப்படின்ற ஒரு டிவியை அவங்க தமிழ்ல ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ அடுத்ததான் அவங்க அறிமுகப்படுத்த போறது புதிய தலைமுறை நியூஸ் சேனலை இங்கிலீஷ் வெர்ஷன்ல கொண்டு வர போறாங்க. புதிய தலைமுறை இங்கிலீஷ் வெர்ஷனை நம்ம கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததா இதுலயே இன்னொரு சேனல் கொண்டு வர போறாங்க தமிழ்ல. அது என்ன சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை பெண் புதுயுக மகள் அப்படின்ற ஒரு டிவி சேனலை இந்த புதிய தலைமுறை நெட்வொர்க் ஆனது கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த சேனல் ஆனது கூடிய விரைவில், அதாவது 2019 எண்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 3 சேனலும் நம்ம தமிழ் நெட்வொர்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோல பார்த்தது ஜி நெட்வொர்க்ல 2 சேனல் லான்ச் பண்ண போறாங்க. அது ஜி திரை மற்றும் ஜி நியூஸ் தமிழ். அதே மாதிரி புதிய தலைமுறையில 2 அப்டேட் இருக்கு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை இங்கிலீஷ் மற்றும் புதிய தலைமுறை பெண் புதுயுக மகள் அப்படின்ற இந்த டிவியை அவங்க லான்ச் பண்ண போறாங்க. புதிய தலைமுறை நெட்வொர்க் ஆனது. ஸோ இந்த சேனல்களை நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். இதுல உங்களுக்கு பெய்டு சேனல் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஜி திரை மட்டும்தான் இதுல பெய்டு சேனல். மற்றபடி இந்த புது யுகம் பெண் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ஜி நியூஸ் தமிழ் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு
NCFக்கு கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கமர்ஷியலா எல்லா சேனலும் இப்ப அப்படிதான் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில இந்த சேனல் பெய்ட் ஆகலாம். இந்த சேனல் உங்களுக்கு NCFக்கு கீழே வரலாம், அதாவது ஃப்ரீ சேனல் லிஸ்ட்ல வரலாம். நீங்க இன்னும் இந்த வீடியோக்களை பார்க்கலைன்னா கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.